சென்னை மண்டலம் திருவள்ளூர் தொகுதியை ஆரம்பிச்சு 36 தொகுதிகள் இந்த மண்டலத்தில் வரும். 34 போன முறை திமுக ஜெயிச்சது. சென்னையில் இருக்கிற 16 தொகுதியில் 5 தொகுதிகள் அதிமுகவிற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. தென் சென்னையில் திமுகவிற்கு வாய்ப்பு இருக்கிறது. வட சென்னையில் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கை நிக்க வச்சது ஆல்மோஸ்ட் கிஃப்டே பண்ணியாச்சு. விசிக உட்பட ஆதரவு. ராயபுரத்தை பொறுத்த வரைக்கும் ஜெயக்குமார். ஸோ திருவிகானோருடைய இம்பாக்டும் இருக்கும். தாவேகா ஓட்டு பிரிப்பது 3 சேர்ந்து ஜெயக்குமாரும் ஜெயிச்சிடும். ஸோ இந்த 5 சீட்டு எளிதாக அதிமுக ஜெயிக்குது. சென்ற முறை திமுக அதிகம் வென்ற பகுதி சென்னை பெல்ட். விஜய் ஒரு 15 எடுத்துட்டார். சீமான் ஒரு 5-6% எடுத்துட்டார். கிட்டத்தட்ட 16-5 21. சுயேட்சைகள் ஒரு 4. ஸோ 75 தான் ரெண்டா பிரிச்சுக்கிறாங்க. ஒரு பக்கம் 35, ஒரு பக்கம் 40, இல்லை 37, 38. இந்த மாதிரி டைட்டா வந்து நிற்கும். சென்னை பிளஸ் வடக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 78ல் 40லேருந்து 45 வருவாங்க. திமுக 42. பட் சென்ற முறை 25 லீடு இருந்தது. சென்னை மற்றும் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமா 3லிருந்து ஒரு 4 தொகுதிகள் அதிமுக லீடு வருவாங்க அப்படிங்கிறீங்க. டிஎம்கேக்கு லீடு இருந்தது -25 இருக்கு. திமுக பன்ருட்டி தொகுதியை வேல்முருகனை கூட்டணிக்கு சீட்டு கொடுக்காம விசிக கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி எதிர்ப்பு வருது. திண்டிவனம் சீட்ல வன்னியரசு நிக்கிறார். அதுவும் ரொம்ப கஷ்டமானது. திமுக எஸ்சி சீட்ல 28 அந்த பக்கம் கொடுத்து 14 தான் நிக்கிறாங்க. எஸ்சிகள் தனக்கு போட மாட்டார்கள் என திமுகவே முடிவுக்கு வந்துச்சா. வணக்கம். வணக்கம். இப்போ தேர்தல் நெருங்கிட்டு இருக்குது. நம்ம நிறையா சர்வேஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் ஸ்பெக்ட்ரம் தமிழ் வந்து ஒரு சர்வே ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது தொடர்பாக இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். அதோட உங்களுடைய அனாலிசிஸையும் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இப்போ இந்த ஸ்பெக்ட்ரம் தமிழ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2026 தேர்தல் முடிவுகளில் அதிமுக கூட்டணி வந்து ஆட்சி அமைப்பாங்க. 135லேருந்து 140 சீட்டு வந்து அவங்க வின் பண்ணுவாங்க. திமுக கூட்டணி வந்து 90லேருந்து 95 சீட்டுகள் வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் மண்டல வாரியாகவும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நம்மளும் அப்படியே வந்து பார்க்கலாம். முதலாக தான் வந்து தலைநகரம் அது சுற்றி இருக்க இடங்களை நம்ம பார்த்துடலாம். ஸோ சென்னை மண்டலம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 16 தொகுதிகள் இருக்குது. அதில் வந்து 10லேருந்து 12 தொகுதிகள் வந்து திமுக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. 4லேருந்து 6 தொகுதிகள் வரைக்கும் வந்து அதிமுக கூட்டணி வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இந்த சர்வே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய அனாலிசிஸ் என்ன? சென்னை மண்டலம் மற்றும் அது சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள், ஊர்களில் எந்த மாதிரியாக ரிசல்ட்ஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சென்னை மண்டலம் 16 தொகுதிகள். பட் அதுக்கு முன்னாடி 4-5 தொகுதி திருவள்ளூர் தொகுதியை சேர்ந்தது ஆரம்பித்து 36 தொகுதிகள் இந்த மண்டலத்தில் வரும். இந்த 36ல் முதல் 34 போன முறை திமுக ஜெயிச்சது. முதல் சீட்டு 35வது சீட்டு மதுராந்தகத்தை தான் அதிமுக கைப்பற்றியது. இந்த முறை சென்னை நம்ம திருவள்ளூர் விட்டுட்டு சென்னை மாத்திரம் எடுத்துக்கிட்டால் 16ல் 16 போன முறை அவங்க ஜெயித்தாங்க. 2011 எதிரலை போது 2 சீட்டு தான் திமுக ஜெயிச்சுது. அவங்க ஜெயிச்சது கொளத்தூரும் சேப்பாக்கமும். கொளத்தூரில் ஸ்டாலின் அவர்களும், சேப்பாக்கத்தில் பழக்கடை அன்பழகன், இப்போ திமுக டிநகர் வேட்பாளருடைய அப்பா. சென்னையில் இருக்கிற 16 தொகுதியில் 5 தொகுதிகள் அதிமுகவிற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அவை டிநகர் சத்யா எடுத்துக்கிட்டிங்கன்னா போன முறை வெறும் 137 வாக்குகளில் தான் தோற்றார். இந்த முறை திமுக வேட்பாளர் மாற்றப்பட்டு அங்கேயே கலவரம் நடக்குது. இன்னொரு பக்கம் திரு புஷியானந்த் அவர்கள் நிற்கிறார். விஜய் பிரச்சாரமும் பண்ணியிருக்கார். ஸோ அந்த தொகுதி எளிதாக திமுகவுக்கு போகுது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற விருகம்பாக்கமும் விருகை ரவிக்கு பழைய முன்னாள் எம்எல்ஏ ரவிக்கு நல்ல பேர் இருக்குது. எதிர்ப்பில் இருக்கிற பிரபாகர் ராஜா வீக்காக இருக்கார். இந்த பக்கம் வந்தால் வேளச்சேரியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் பணம் கொட்டப்படுகிறது காங்கிரஸ் வேட்பாளர் ஹசன் மௌலானால. பட் அசோக் ராஜாவிற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 3மே தென் சென்னையில் அதிமுகவிற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு அடுத்தது பார்த்தா வட சென்னையில் கிட்டத்தட்ட கிஃப்டட், அதாவது கருணாநிதித்தனம் என்பதை எடப்பாடி செய்தது திருவிக நகரில். திருமதி இப்போ பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கை நிற்க வச்சது ஆல்மோஸ்ட் கிஃப்டே பண்ணியாச்சு. விசிக உட்பட ஆதரவு. ஸோ திருவிக நகரை வெற்றி பெறுகிறார்கள். பக்கத்தில் அதோடைய இம்பேக்ட் ப்ளஸ் ராயபுரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த உதவினாலும் என்றும் செய்யக்கூடிய ஜெயக்குமார். ஸோ திருவிகானோருடைய இம்பேக்டும் இருக்கும். இது தாவேகா ஓட்டு பிரிப்பது 3 சேர்ந்து ஜெயக்குமாரும் ஜெயிச்சிடும். ஸோ இந்த 5 சீட்டு எளிதாக அதிமுக ஜெயிக்குது. மீதமுள்ள சீட்டுக்கு வந்தீங்கன்னால் இன்னொரு சீட்டு பார்த்தா 1000 லைட்ஸில் திரு ஜேசிடி பிரபாகரன். அவர் நல்ல ஃபைட் கொடுக்கிறார். அதனால் என்னை பொறுத்தவரை அட்வான்டேஜ் ஏடிஎம்கேன்னு இருக்கு. இழுபறி அட்வான்டேஜ் இது பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் இழுபறி அட்வான்டேஜ் விஜய் இருக்குது. ஸோ 16 சீட்டில் 9 சீட்டுகள் திமுக ஜெயிக்குதுன்னு தான் நான் சொல்லிடுறேன், கால் ஆஃப் பண்ணுறேன். 5 சீட்டுகள் ஏடிஎம்கே ஜெயிக்குது, 2 சீட்டுகள் இழுபறி, 1 தவிக 1 அதிமுக. இதுதான் நிலைமை.
அந்த பக்கம் திருவள்ளூர் போனீங்கன்னால் அங்கே திருத்தணி மட்டும் அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கிறது கூட்டணிக்கு. மீதி யாருமே இந்த பக்கம் போயிடுது. பொன்னேரி எல்லாமே போயிடுது. திருவள்ளூர், பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி எல்லாமே போகுது. ஸோ இப்போ 5-1-6 சரியா. இந்த பக்கம் வந்தீங்கன்னு சொன்னால் பல்லாவரம், தாம்பரம், திருப்போரூர். இப்படி பார்த்தீங்கன்னா திருப்போரூரை பொறுத்தவரை அதாவது 2016 திமுக எம்எல்ஏ சட்டவிரோதமாக மான்வேட்டையாடி துணை முதல்வருக்கு அனுப்பிச்சார். அன்றைய எதிர்க்கட்சி இவருக்கு அனுப்பிச்சார்னு சொல்லி அவர் வீட்டில் துப்பாக்கிகள்லாம் நாட்டு துப்பாக்கி பொட்டிப்பட்டதுனால அந்த தொகுதி விசிகாவிற்கு கொடுக்கப்பட்டது. விசிகா சென்ற முறை எஸ்எஸ் பாலாஜியை நிறுத்தியிருந்தாங்க. அவர் அந்த தொகுதியின் மெஜாரிட்டி சமூகத்தை சேர்ந்தவர். ஆனால் இந்த முறை அவர் திமுகவோடு கூட்டணி சேர்ந்து கொண்டிருக்கிறார். ப்ளஸ் உள்ளேயும் சில ரவுடித்தனம் செஞ்சார். அப்படிங்கிறதுனால அவருக்கு கொடுக்காமல் அந்த சீட்டில் விசிக பொது தொகுதியில் ஒரு கன்வெர்டட் கிறிஸ்டியன் தலித்தை நிற்க வச்சுருக்காங்க. ஸோ அங்கே பாமக சார்பாக பாலு நிற்கிறார். ஸோ அதுவும் எளிதான அட்வான்டேஜ் ஆகுது. ஸோ விசிகா இங்கே தாம்பரம் திமுகக்குள்ள மிகப்பெரிய எதிர்ப்பலை அதை சிட்லபாக்கம் ராஜேந்திரன் நல்ல வேட்பாளர். ஸோ தாம்பரம் அதிமுகவுக்கு போகுது. ஸோ 2 பல்லாவரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு மிக சாதகமான இடம் அது. ஆனால் கருணாநிதிக்கு தனிப்பட்ட முறையில் கெட்ட பேர் இருந்தாலும் மீறி வெல்பவர் தான். ஆனால் இந்த முறை அவருக்கு கொடுக்கல. அவர் மகன் வீட்டில் ஏதோ பணியாளை செய்து பண்ணாங்கன்னு ஒரு விஷயம் வந்தால் கூட தேமுதிக விருப்பமாக கேட்டு வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தேமுதிக சார்பாக திரு அனகாபுத்தூர் முருகேசன்கிறவர் அவர் கேப்டனுடைய நெருக்கமான தொண்டர். ஏழை தான் அவர், பெரிய வசதி இல்லாதவர். பட் அந்த ரசிகர் மன்ற நிர்வாகத்தில் ரொம்பவும் ஆரம்ப காட்ட அவருக்கு சீட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ எதிர்ப்பில் இங்கே ஐஜேகேலேருந்து இரட்டை இலையில் நிற்கிறாங்க. ஸோ இங்கே தலித் கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸ் மிக அதிகம். அவங்க விஜய்க்கு போட்டால் வெங்கடேசனுக்கு வாய்ப்பு, இல்லைன்னா அனகை முருகேசன் திமுக பலத்தில் ஜெயிக்கலாம். இழுபறி அட்வான்டேஜ் இதுன்னு நான் போடுறேன். இதை பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்தாச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது உத்திரமேரூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம். இதில் 1 அதிமுக போகும், மீதி 2 இவங்களுக்கே தான் போய் நிற்கும். திமுக எதிர்கட்சியாக மிக அற்புதமாக எஸ்பெஷலி 17-19 காலகட்டத்தில் அதனுடைய இம்பேக்ட் 21லேயும் கொண்டு போனாங்க. அது என்னன்னா எதிர் நெரேட்டிவ். ஸோ இருக்கிற ஆளுங்கட்சி சரியில்லை, நாங்கள் வந்தால் விலைவாசி செய்ய மாட்டோம், பால் விலை ஏற்ற மாட்டோம், இது மின் கட்டணம் ஏற்ற மாட்டோம், இதெல்லாம் சொல்லிட்டு அது தவிர அவர்கள் காலத்தில் செய்த நீட் வருவதற்கு காரணம் 2010 திமுக அமைச்சர் காந்திராஜன் போட்ட சிக்னேச்சரில் தான் வந்துச்சு. ஹைட்ரோ கார்பனுக்கு ஸ்டாலின் கையெழுத்து போட்ட ஃபோட்டோ இன்றைக்கும் இருக்குது. ஆனால் இதையெல்லாம் அடுத்தது ஜல்லிக்கட்டு தடைக்கு காரணம் காளை மாட்டை தடை செய்யப்பட்ட விலங்கு லிஸ்ட்டில் போய் சேர்த்ததுனால அந்த பீரியடில். ஆனால் இதையெல்லாம் பாஜக மேலே கொண்டு போய் 2019 54% ஓட்டை வாங்கினாங்க. ஆனால் 19க்கும் 21க்கும் இடையில் இந்த 2 வருடத்தில் அதே கூட்டணி பெரிய வெற்றி அடைஞ்சுதுங்கிற மாதிரி ஒரு நெரேட்டிவ் போகுது. ஆனால் 54லேருந்து 46 புள்ளியாக குறைஞ்சிடுச்சு. 8% அப்பொழுதே குறைஞ்சிது. ஆனால் இந்த முறை ஸ்டாலின் ஜெயலலிதா தனம் செய்தார். 2016 ஜெயலலிதா தான் தனியாக நிற்கணும்னு சொல்லிட்டு மக்கள் நல கூட்டணியை உருவாக்குன மாதிரி இவர் என்ன பண்ணார்னா கமலஹாசனை இறக்கி அவரோடு தன் கட்சி எம்பியான உதயசூரியனில் ஜெயிச்ச பாரிவேந்தரையும் சரத்குமார் ராதிகாவையும் கமலோடு சேர்க்க வைத்து ஒரு கூட்டணி அவங்க ஒரு 6% வாங்கினாங்க. ஸோ அவங்க பிரிக்கலைன்னு சொன்னால் அந்த 3% அதிமுக போயிருக்கலாம். இப்போ 2019 தேர்தலில் 240க்கு பாண்டிச்சேரி சேர்த்து எடுத்திங்கன்னா ஓகே, தமிழ்நாடு 39க்கு 38 ஜெயிச்சாங்க. தேனி மட்டும் திரு ரவீந்திரநாத், ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் ஜெயிச்சார். ஆனால் அதையே 234 சட்டசபைக்கு மாற்றினா ஒரே ஒரு சீட்டில் மாத்திரம்தான் அதிமுக லீடு எடுத்துச்சு. ஆனால் 2021 75 லீடுக்கு போச்சு. ஸோ இந்த ரிசல்ட்டு அங்கே ஒர்க் அவுட் ஆகலை. இது இந்த முறைதான்னு கிடையாது. நீங்கள் இதுக்கு முன்னாடி 2014 பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா மோடியா லேடியான்னு போனப்பையும் 37 ஜெயிச்சாங்க, திமுக 1 கூட எடுக்கலை. ஆனால் 2016 வர்றப்போ பர்சன்டேஜ் குறைஞ்சி வெறும் 1%ல் 134 தான் ஜெயிச்சாங்க. பாதிக்கு ஆல்மோஸ்ட் 96 சீட்டு திமுக போச்சு. ஸோ அந்த கணக்கில் பார்த்தா 2024 பார்லிமெண்ட்லேயே இப்போ 44க்கு வந்துட்டாங்க. ஸோ அதிலிருந்து 7% நேரடியாக திமுகவுக்கு குறையும். ஸோ 37 அதில் ஆன்டி இன்கம்பன்சி ஒரு 2% குறைஞ்சாலே 35க்கு கீழே போயிடுது. ஸோ அந்த விஜய் ஒரு 15 எடுத்துட்டார்.
சீமான் ஒரு 5-6% எடுத்துட்டா கிட்டத்தட்ட 16-5-21. ஸோ மற்றவர்கள் சுயேட்சைகள் ஒரு 4. ஸோ 75 தான் 2ஆக பிரிச்சுக்கிறாங்க. ஸோ ஒரு பக்கம் 35, ஒரு பக்கம் 40, இல்லை 37-38 இந்த மாதிரி டைட்டாக வந்து நிற்க போகுது. ஸோ இப்போ சென்ற முறை திமுக அதிகம் வென்ற பகுதி சென்னை பெல்ட். நான் சொன்னேன் 36ல் 1 தான் இவங்க வந்தாங்க. அதுக்கு அடுத்தது டெல்டாவில் உங்களுக்கு 41 சீட்டில் 4 சீட்டு மட்டுமே அதிமுக ஜெயிச்சுது. எப்படின்னு சொன்னால் திரு OS மணியன் ஜெயிப்பார், திரு காமராஜ் ஜெயிப்பார், திரு இது மாதிரி அதே மாதிரி மதுரையில் எடுத்துக்கிட்டால் செல்லூர் ராஜுவும் இவர் மாத்திரம் திருப்பரங்குன்றத்தில் இவர் மாத்திரம் ஜெயிப்பார். ஸோ பக்கத்தில் இருக்கிற சீட்டை அவங்களால எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ இந்த முறை டெல்டாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருச்சியில் 10க்கு 10 போன முறை ஜெயித்தாங்க. இந்த முறை லால்குடி கிட்டத்தட்ட திமுகவே மறைமுகமாக விட்டு கொடுக்கிறது. அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. திருச்சியை பொறுத்த வரைக்கும் மணச்சநல்லூர் மிக மோசமாக தோற்கப் போகிறார்கள். அவர் ஏற்கனவே கெட்ட பேர். நேற்றைக்கு அந்த கூப்பன் கொடுப்பதில் ஒரு தலித் மாணவி. ஸோ மணச்சநல்லூர் தோக்குறாங்க. விஜய் ஃபைட் கொடுக்குறார், பட் தற்போது பின்தங்கிறார். பெரம்பூரில் இருக்கிற வாய்ப்பு அங்கே இல்லை. ஏன்னா திமுக மிக தெளிவாக பிஷப் கவுன்சிலை மிரட்டி அங்கே முழுமையாக ஓட்டு வரணும்னு வேலை செய்கிறாங்க. இல்லாட்டி விஜய்க்கு வாய்ப்பு உண்டு, பட் பிஷப் கவுன்சிலை மிரட்டி மிகப்பெரிய அளவில் அங்கே பிரச்சாரம் செய்யப்படுகிறது. ஸோ அதனால திருச்சியிலேயே 2 சீட்டு கிட்டத்தட்ட மணச்சநல்லூரும் போகுது, 10ல் 2 போகுது. ஸோ இந்த பக்கம் வந்தால் கரூர்லேருந்து இவர் ஓடி போயிட்டார், செந்தில் பாலாஜி. ஸோ கரூர் சீட்டையே தோக்குறாங்க. விஜயபாஸ்கர் ஜெயிக்கிறார். பக்கத்தில் ஒரு சீட்டை காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் தோக்குறாங்க. ஸோ போன முறை விராலிமலையில் இவர் விஜயபாஸ்கர் ஜெயிச்சார், இந்த முறை அவரும் ஜெயிக்கிறார். ஸோ இந்த முறை டெல்டாவில் குறைஞ்சபட்சம் 15லேருந்து 18 அதிமுக கூட்டணி பெறுது. ஸோ 4லேருந்து 18. ஸோ கிட்டத்தட்ட 14 சீட் அதிகமாகுது. இங்கே சென்னை இந்த மண்டலத்தில் மாத்திரம் உங்களுக்கு 36ல் 9 12 எடுக்கிறாங்க. ஸோ 12ம் 15ம் 27 எக்ஸ்ட்ரா ஆகுது. ஸோ சென்ற முறை கோவை கொங்கு ரீஜனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45 எடுத்திருந்தாங்க. அது இன்னும் ப்ளஸ் ஆகலாமே, 1-2 அதிகமாகலாமே தவிர குறையாது. ஸோ அது ப்ளஸ் 2-3ன்னு போட்டால் இங்கே 25ன்னு போட்டால் ஆல்மோஸ்ட் 100 எடுத்துட்டாங்க. ஸோ மதுரையிலையும் சென்ற முறை செல்லூர் ராஜுவும் கடம்பூர் ராஜு இவரும் தோற்று போனார். ராஜேந்திர பாலாஜி சீட்டு மாற்றிட்டு போய் தோற்று போனார். இந்த முறை பழைய சீட்டுக்கு வந்துட்டார், அவரும் வெற்றி பெறுகிறார். பக்கத்தில் ஆளுக்கு 1 அதுக்கப்புறம் ராஜன் செல்லப்பா திருப்பரங்குன்றம் ஜெயிச்சார். இந்த முறை இதுக்குள்ளேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா பேராசிரியர் ஜெயிக்கிறார், மூர்த்தி கஷ்டப்படுறார், பட் ஜெயிச்சிருவார்னு தான் நான் நம்புகிறேன். நம்ம அமைச்சர் மதுரை மத்தியில் விளம்பரங்கள் அதிகமாக இருக்குது, பட் அவருடைய குடும்ப செல்வாக்கே கொண்டு சென்று விடும் தான் சொல்கிறாங்க. எனக்கு வருகிற தகவல்கள் பத்திரிகையில் பார்த்தா சுந்தருடைய பிரச்சாரம் பெரிதாக எடுபடுதுன்னா கூட அந்த இதில் அந்த பிடிஆருக்காக போடுறேன் என்று சொல்பவர்கள் இன்றைக்கும் இருக்காங்க. அவர் தப்பிச்சிருவார்னு. ஆனால் 2 தடவையாக 5000 ஓட்டில் தான் ஜெயிச்சிருக்காரு. ஸோ 5000 பிரிக்க முடிஞ்சால் விஜய் பிரித்தாலும் மாறலாம். பட் இப்போதைக்கு ஐ எம் கிவிங் இட் டு இவருக்கு தான், பிடிஆர் தான் கொடுக்குறேன். ஸோ சென்னை ஹோலா எவ்வளோ வந்து சென்னை இதில் தான் இது நம்ம இந்த ஸ்பெக்ட்ரம் நீங்கள் சொன்னீங்க, அதையே வச்சு பார்த்தோன்னு சொன்னால் அதில் ஆனால் சென்னையில் வந்து திமுகவுக்கு தான் அதிக ஹோல்டு இல்லை. நான் தான் சொன்னேன் 30 மண்டலம் 16 தொகுதிகள் அதாங்க. வட தமிழ்நாட்டில் 45லேருந்து 48 ஏடிஎம்கேன்னு இருக்காங்க, அது கொஞ்சம் அதிகம். சென்னை மண்டலத்தில் 16ல் 12 4லேருந்து 6ன்னு இருக்காங்க. நான் இப்போ 6லேருந்து 8 5லேருந்து 8ன்னு மாத்துறேன். ஏன்னா 5 எளிதாக வருது, 1000 லைட்ஸும் வர முடியும், அது தவிர வெளியில் போகலாம். இதை பொறுத்த வரைக்கும் வட தமிழ்நாடுன்னு இவங்க குறிப்பிடுற பகுதி திண்டிவனம், விழுப்புர், ராணிப்பேட், திருவண்ணாமலை. பட் இதில் வந்து இவங்க 45லேருந்து 48 கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 30லேருந்து 35 தான் வர முடியும். ஏன்னா ராணிப்பேட்டிலலாம் வந்து வேட்பாளர் அதாவது ஒரு விஷயத்தில் 2 பேரும் மாற்றி மாற்றி பண்ணியிருக்காங்க. அதாவது திமுக பன்ருட்டி தொகுதியை வேல்முருகனை கூட்டணிக்கு சீட்டு கொடுக்காம அதை விசிக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி எதிர்ப்பு வருது. திண்டிவனம் சீட்டில் திருப்பி விசிகாவில் இவர் நிற்கிறார், நம்ம வன்னியரசு நிற்கிறார், அதுவும் ரொம்ப கஷ்டமானது. மயிலம் தொகுதியில் இது சிவி சண்முகத்தை எடுத்து காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அதோட இம்பேக்டே திண்டிவனத்தையும் இதையும் எடுத்துகிட்டு வந்துடும். ஏன்னா அது திண்டிவனத்துலேருந்து பக்கத்தில் தான் மயிலம். ஸோ இந்த மாதிரி சீட்டு, அதாவது திமுக 44 சீட்டு, மொத்தம் 42 44 சீட்டு எஸ்சி சீட்டில் 28 அந்த பக்கம் கொடுத்து 14 தான் நிற்கிறாங்க. ஸோ எஸ்சிகள் தனக்கு போட மாட்டார்கள் என திமுகவே முடிவுக்கு வந்துடுச்சா. இதில் பார்த்தா பெரிய குளத்தை விசிகாவுக்கு கொடுத்துருக்காங்க.
பெரியகுளம்ங்கிறது தேனி தொகுதி கீழே வருது. ஏற்கனவே அதிமுகலேருந்து அங்கே வந்த தங்க தமிழ்ச்செல்வன் தான் எம்பியாக இருக்கிறார். இந்த முறை ஓபிஎஸ் உள்ளே வந்திருக்கார். அப்படி இருக்கிறப்ப உசிலம்பட்டி 2 முறையாக தோற்றிருந்தால் கூட இப்போ ஓபிஎஸும் இவரும் சேர்ந்தா ஜெயிப்பார்னு பார்க்காம மீண்டும் காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க. பெரியகுளம் எஸ்சி தொகுதியை விசிக கொடுத்துருக்காங்க. ஸோ அவர்களுடைய நம்பிக்கையின்மையை காட்டுகிறது. கோயம்புத்தூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் மண்டலத்தை மீட்பதற்காக இவர் போயிருக்கார் அப்படின்னாங்க. ஆனால் அவர் அந்த தொகுதி எலெக்ஷனே கவுண்டர்மேண்ட் கூட ஆகலாம். ஏன்னா ஒரு பக்கம் பட்டி போடுறார், 60 பட்டிக்கு மேலே கரூரில் போட பார்த்து அது தடை பண்ணவொன்னு தான் கோயம்புத்தூர் போனார். இன்னைக்கு தினமலரில் 8 பட்டிகள் நேற்றுக்கு பிரித்து எறிஞ்சிருக்காங்க. இதை தாண்டி ஒரு புது ஃபார்முலா உருவாக்கியிருக்கார். சென்னை கோவை தெற்குக்காகவே ஒரு வீட்டிற்கு ஒரு தங்க காசு என 50,000 தங்க காசுகள் 10 மிகப்பெரிய ஜுவல்லரி ஷாப், சென்னையில் 3, கோயம்புத்தூரில் 2, திருச்சியில் 1, கொச்சினில் 1, ஹைதராபாத்தில் 2ன்னு கொடுத்துருக்காரு. அது டெலிவரி கொடுக்க ஆரம்பிச்சாச்சான். ஒரு வீட்டுக்கு ஒரு தங்க காசு போட்டான்னு கிட்டத்தட்ட 50,000 தங்க காசு கொடுத்தால் 1 லட்சம் ஓட்டுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னால் அவர் ஜெயிக்க முடியும். அதுதான் நம்புகிறார். அதை கூட டெலிவரி பண்ணுறதுக்கு கோவை திமுகவை நம்பாமல் 18 சுயேட்சை வேட்பாளர்களை போட்டு தன்னுடைய ஆட்டிலே இறக்குறாங்க. அது கோவை திமுகவில் அதிர்ச்சி வரும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கவுண்டம்பாளையத்தை காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க. இந்த பக்கம் இருக்கிற சிங்காநல்லூரையும் காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே கோவையை அவர்கள் இன்னும் முழுமையாக நம்பலன்னு. சென்னை ப்ளஸ் இது வடக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 16 ப்ளஸ் ஒரு 78 அது சேர்த்து தான் நினைக்கிறேன், 2 சேர்த்து தான் இருக்குங்க. ஓகே, 78ல் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 40 சீட்டு, 40லேருந்து 45 வருவாங்க. ஆச்சா, இவங்க ஒரு 42 வருவாங்க. திமுக 42. ஒரு 3 தொகுதிகளில் ஏடிஎம்கே சென்னை மற்றும் வடமாநிலம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இப்போ ஓவராலாக நீங்கள் பார்த்ததை வச்சு என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, சென்னை மற்றும் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக 3லேருந்து ஒரு 4 தொகுதிகள் அதிமுக லீடு வருவாங்க அப்படிங்கிறீங்க. ஸோ இந்த சர்வேல இருக்கிறத விட அதிகமாக அதிமுக வின் பண்ணி 3லேருந்து 4 தொகுதிகள் லீடு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. பட் சென்ற முறை 25 லீடு இருந்தது. சென்ற முறை டிஎம்கேக்கு லீடு இருந்தது -25 ஆகி அப்புறம் ஏடிஎம்கேக்கு ப்ளஸ். ஓகே சரியா, ரைட். நன்றி.